ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா கிரகங்களும், முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 3ஆம் இடத்துல வலுப்பெற்று போயிருக்கு. முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெற்று போகிறார். முதல்ல ஒரு 7-8 நாளைக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது சூரிய பகவானோட. சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், புத பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பாடல் கலைஞர்கள், எழுத்து கலைஞர்கள், இவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைக்கு பின்னால் இருந்து திரையை வந்து ஆட்டி வைப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் மதிகாரகனான சந்திர பகவானே வந்து இந்த ராசியினுடைய அதிபதி. அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் மிகவும் வேகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அதுலேயும் பார்த்தலையானால் இந்த மாதத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் வந்து, அதாவது சந்திர பகவான் வந்து மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர். அதனால் மதிகாரகன்னு சொல்கிறோம். இந்த கடகராசியில் பிறந்த இந்த அழுகும் பொருட்கள் விற்கிறவங்க, அதாவது இம்மிடியேட்டாக ஒரே நாளில் அழுகக்கூடிய பொருள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள், அதை தவிர வந்து இந்த பால், முட்டை, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சப்தமத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் பார்ட்னருக்குள்ளே வந்தே தீரும். ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதி அப்படின்றதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார். தனித்த குரு 10ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருவாரே சார்னா கவலைப்பட வேண்டாம். வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேத்துவின் பயிற்சி வேறு இருக்குது. 8, 10லேருந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் கேத்து பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் போகிறது. 3ஆம் இடம் அபரிமிதமான யோகத்தை கொடுக்கறது. இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 5, 10க்கு அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர். அவர் 2 பேருமே வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக கடகராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ஏற்றம் மாற்றம் வரும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதில் 7ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்ரகதியாகி வந்திருக்கிற காரணத்தினால பார்ட்னர்களுடைய இதனால வந்து தொல்லைகள் வருங்கிறத சொல்லியிருந்தீங்க. அது வக்ரகதியாக இருக்கிற போது அது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2வது 11க்குடைய சுக்கிரன் வந்து அவங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் இருந்தே சமசப்தம பார்வையில் பார்க்கறதுனால இந்த வக்ரகதி அடைஞ்ச காரணத்தினால், வக்ரகதி இல்லாமல் இருந்தால் வந்து பார்ட்னர்னால் தொந்தரவு, மனைவினால் தொந்தரவு, கணவனால் தொந்தரவு, இப்படி இதெல்லாம் இருக்கும். இது வக்ரகதி அடைஞ்சு சுக்கிரன் வந்து அங்கே இந்த மாதம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கார். அப்படி பார்க்குறதுனால வந்து அதெல்லாம் தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. 2வது வந்து 3ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், செவ்வாய், புதனுமே அங்கே வந்துடுறார். இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சிம்மத்தில் வந்து புதனும், சிம்மத்துக்குரிய சூரியன் கன்னியில் புதனுடைய வீட்லேயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்தினுடைய 2, 3 கூடையவர்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சிறப்பு. பொருளாதார ரீதியில் வந்து அவங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல இந்த மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் ராசியிலேயே இருக்கார். அங்கே அவர் நல்ல நிலையில் இருக்கார். சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள், ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன் சாமி இதை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க, நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க. இப்போ அஷ்டமத்து சனி வக்ரமாகி அவர் 7ஆம் இடத்துக்கு கண்டச்சனியாக வந்துட்டார். ஆனால் பிரகஸ்பதியான குரு வக்ரம் அடைஞ்சி 9ஆம் இடத்துக்கு அவருடைய இடத்துல ஆட்சி பெற்று அவருடைய 5ஆம் பார்வை, விசேஷமான பார்வை உங்களுடைய ராசிக்கு பெய்யுது. அந்த ராசியில் உள்ள சுக்கிரனையும் பிரகஸ்பதி குரு பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாளாக திரையில், சின்ன திரை பெரிய திரையில் வாய்ப்பு கிடைக்காத அத்தனை நட்சத்திரங்களுக்காரர்களுக்கும், திரைத்துறை நட்சத்திரங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் மாலயபக்ஷம் வருது. மாலயபக்ஷத்தை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம், பித்ருபக்ஷம் அப்படிம்போம். இந்த பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நாள் அப்படின்றது இந்த பித்ருபக்ஷம். அப்போ இந்த மாலய அமாவாசையும் வருது, பித்ருபக்ஷமும் வருது. இதை தவிர திருமண தடைகள் விளையக்கூடியவங்களுக்கு, இத்தனை நாள் திருமணமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு திருமணமும் கைகூடும். ஏன் கைகூடும் அப்படின்னாக்க, 2க்குடைய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். சூரியனை பொறுத்தளவுக்கு அவர் துலாத்தில் தான் நீச்சமடைகிறாரு. பாக்கி எல்லா இடத்துலையும் சூரியன் தான் வலுப்பெறாரு. துலாத்திலையும் ஒரு சர்டன் டிகிரி வரலும் தான் நீச்சமடைகிறாரு. அதுக்கப்புறம் அவர் பலம் பெறாரு. அயனமும் மாறி வந்தாச்சு. 3ஆம் இடத்ததிபதியான புதனும் அங்கேயே இருக்கார். அதே போல் அங்காரகனும் அங்கேயே இருக்கார். 8, 10க்கு அப்புறம் தான் கேது உள் நுழைகிறாரு. அதுக்கு முன்னாடி பொறுத்தளவுக்கு நீங்கள் சொன்ன சொல் வாக்கு எடுபடும். நீங்கள் கேட்கக்கூடிய உத்தியோகம், பதவி உயர்வு மற்றும் ஊதியம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் என்ன டேட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த டேட் உங்களுக்கு கொடுத்து அதற்கு உண்டான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த புரட்டாசி மாதம். 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, முயற்சி ஸ்தானம். அடுத்தது இளைய சகோதர ஸ்தானம் அப்படிம்போம். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல நேரம் உண்டாகும்.
ஏன் அப்படின்னு சொன்னாக்க 3க்குண்டான புதன் அங்கேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரு. இதை தவிர மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்றது 11ஆம் இடம். அந்த 11க்குண்டான சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அப்போ உங்களுடைய இளைய சகோதரமும் சரி மூத்த சகோதரமும் சரி உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வைத்ததெல்லாம் விலகக்கூடிய மாதம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் சுபம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த சுபம் தவிர்க்க வேண்டிய நாட்களை பற்றி ஐயா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க கடகராசிக்காரங்களுக்கு. அதுலேயும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது 26/9/2023 மாலை 5:45 மணிக்கு மேலே ஆரம்பமாகுது. அப்போது 26/9/2023 27, 28 அந்த 28ஆம் தேதி ஃபுல்லாகவும் இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த 2.25 நாட்கள் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தவிர்த்துக்கிறது நல்லது, அதுகளை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. மேற்கொண்டு இந்த மாதத்தில் எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்குனீங்கன்னா நன்மை அடையலாம் அப்படிங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஐயா சொன்னது இந்த 30 நாளில் தவிர்க்க வேண்டிய நாளை சொல்லிட்டாங்க. அப்போ பாக்கி எல்லா நாட்களுமே சுப நாட்கள். சரி, இந்த கடகத்துக்கு அதிபதி அப்படின்றது சந்திர பகவான், மனோகாரகன். மனோகாரகனுடைய ஸ்தலம் அப்படின்றது திங்களூர். கும்பகோணத்துலேருந்து திருவையாறு போகிற இடத்துக்கிட்ட திங்களூர் இருக்குது. முடிஞ்சால் ஒரு ட்ரிப்பு திங்கக்கிழமை அன்னைக்கு திங்களூர் போயிட்டு அந்த திங்கள் பகவான் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சாமி, எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில், ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் திங்கக்கிழமை திங்கள் ஓரை, அதாவது சந்திர ஓரையான 6 to 7 சந்திர பகவானுக்கு ஒரு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. சாமி, எனக்கு அதுவும் சிரமம், 5 சந்திரகிழமை பண்ணுறது சிரமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமாவாசையிலேருந்து 4வது நாளை 3ஆம் பிறையை பார்த்துக்கிட்டு வந்தீங்க. இது மாதத்தில் ஒரு நாள் வரும். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாலைபக்ஷ அமாவாசை வருது. மாலைபக்ஷ அமாவாசை வருது அப்படின்றது 14/10. அதுலேருந்து 4 நாள் தள்ளி 3ஆம் பிறை பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி, இதுக்கப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் உண்டு அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமையிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசியில் சுக்கிர பகவான், பணவரவு தங்கு தடையின்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மனை வாங்கக்கூடிய காலகட்டம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5, 10 அதிபதி அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு, அதாவது பித்ருராஜித சொத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் தாயாரின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். இருந்தாலும் அது சரி செய்யப்படும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் போய் இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. முயற்சி ஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனால எல்லாவற்றிற்கும் முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா கேது பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு எல்லாத்துலேயும் முயற்சி பண்ண வச்சுருவார். ஜாகிரதையாக இருங்க. பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதமான புரட்டாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏறுமுகமான காலமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.